இந்த ஒரு ஃப்ரேமில் இருக்கிறது பொருட்டோவான்னு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்காரு. நானும் இதை பற்றி ஒரு வீடியோ போடலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்னொரு சப்ஸ்கிரைபர் பொருட்டோவால் டைம் ட்ராவல் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காரு. ஸோ இந்த வீடியோவில் இந்த 2 கேள்விக்கான பதிலை தான் பார்க்க போகிறோம். முதல் விஷயம், பொருட்டோவில் டைம் ட்ராவல் பாசிபிளானா கண்டிப்பாக பாசிபிள் தான். ஏன்னா ஒரு ஃபில்லர் எபிசோட்லேயே இதை காட்டியிருப்பாங்க. உராஷிக்கி நருட்டோவோட சாக்ராவுக்கு ஆசைப்பட்டு இருப்பார். ஆனால் அடல்ட் நருட்டோ கிட்ட இருந்து அதை எடுக்க முடியாது. ஏன்னா அவரோட ஃபைட் பண்ண மோமோஷிக்கிக்கு என்ன ஆச்சுன்னு உராஷிக்கி பார்த்துட்டு தான் இருந்திருப்பார். அதனால் அடல்ட் நருட்டோ கிட்ட மோத முடியாது, ஆனால் கிட் நருட்டோவை ஈஸியாக பீட் பண்ணிட முடியும்னு சொல்லிட்டு உராஷிக்கி கிட் நருட்டோவை தேடி டைம் ட்ராவல் பண்ணி போயிருப்பார். இதை அவங்க கராசுக்கின்னு சொல்லப்படுற இந்த ஒரு டிவைஸை வச்சு பண்ணியிருப்பாங்க. இது ஒரு ஒட்சுட்சுக்கி டெக்னாலஜி. இதை ஏர்த்து சேர்ந்தவங்க தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை கொண்டு போய் மியூசியமில் வச்சுருப்பாங்க. இதோட அப்பியரன்ஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததால் இது ஒரு ஏலியன் டெக்னாலஜின்னு நினச்சி அப்படியே இதை வச்சுருப்பாங்க. அப்போ உராஷிக்கி மியூசியம் உள்ள வந்து இதை ஆக்டிவேட் பண்ணியிருப்பார். இதனால் கராசுக்கி க்ளோ ஆகும். உராஷிக்கி சரியா நருட்டோ ரொம்ப லோன்லியாக யாரும் இல்லாமல் எந்த ஜுட்ஸுவும் தெரியாமல் இருந்த டைமுக்கு போனால் கரெக்டாக இருக்கும்னு நினச்சிருப்பார். அப்போ தான் ரொம்ப ஈஸியாக குரம சாக்ராவை எடுக்க முடியும். காப்பாற்றவும் அப்பு நருட்டோ கூட யாரும் இருக்க மாட்டாங்க. இங்கே தான் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. நருட்டோ லோன்லியாக இருந்த டைம் எப்படி உராஷிக்கிக்கு தெரியும்? யாரும் காப்பாற்ற மாட்டாங்கங்கிற டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு யார் உராஷிக்கிக்கு சொன்னாங்கன்னு தெரியல. ஆனால் நருட்டோவோட இந்த ஸ்டோரி ஒட்டுமொத்த வில்லேஜ்க்கும் தெரியும். ஏன்னா இதை வச்சு நிறைய கேம்ஸ், மூவிஸ்லாம் அந்த யூனிவர்ஸ்குள்ளேயே வந்திருக்கும். அதனால் எல்லாருக்குமே இது தெரியும்னு நினைக்கிறேன். சரி, கதைக்கு வரேன். இப்படி குரமா சாக்ராவை எடுக்க உராஷிக்கி போகும்போது பொருட்டோவும் சாஸ்கேவும் அதை தடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ பொருட்டோ ஏதோ ஒன்று பண்ண அது டைமை சேஞ்ச் பண்ணிடும். இதனால் நருட்டோ கிட்டாக இருக்கிற டைமுக்கு போகாமல் சாஸ்கே வில்லேஜை விட்டு போன டைமுக்கு போயிடுவாங்க. அப்புறம் உராஷிக்கி கிட்ட பொருட்டோ, சாஸ்கே, ஜிராயான்னு 3 பேரும் சேர்ந்து சண்டை போட்டு ஜெயிச்சு உராஷிக்கியை கொன்னுட்டு அதுக்கப்புறம் ஃப்யூச்சருக்கு போயிடுவாங்க. என்னடா இவன் சம்மந்தமே இல்லாமல் இவ்வளோ பெரிய கதையை சொல்கிறான்னு பார்க்காதீங்க. இந்த ஒரு எபிசோட் ஃபில்லர்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இவங்க உள்ளே கொண்டு வந்த இந்த ஒட்சுட்சுக்கி டெக்னாலஜியை பற்றி தான் நான் பேச வந்தேன். ஃபுல் கண்டெக்ஸ்ட்டை சொன்னால் தான் நிறைய பேருக்கு புரியும். ஏன்னா நிறைய பேர் பொருட்டோவில் இந்த எபிசோடை பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த ஒரு ஒட்சுட்சுக்கி டெக்னாலஜியை இவங்க ஃபில்லர்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு நமக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அதாவது நருட்டோவில் சில எபிசோட்ஸில் ஃபில்லர்ஸில் சில விஷயத்தை ஆட் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அது கேனன்லேயும் வரும். இதே மாதிரி இந்த ஒட்சுட்சுக்கி டெக்னாலஜியும் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கூட பொருட்டோவில் டைம் ட்ராவல் பண்ண வாய்ப்பு அதிகம். ஆல்ரெடி டெக்னாலஜி வர்சஸ் ஷினோபிங்கிற கான்செப்ட் தான் பொருட்டோவில் முதல்ல இருந்திருக்கும். அப்புறம் கிஷிமோட்டோ ரிட்டர்ன் ஆன உடனே தான் அதை மாற்றிருப்பாங்க. அதனால் இந்த டைம் ட்ராவல் டெக்னாலஜி கேனானா மாற வாய்ப்பு அதிகம். அடுத்து டோஜுட்சு. ஐடாவோட சென்ட்ரைகன், கவாக்கியோட கோக்குகன், டேமனோட அன்னேம்டு டோஜுட்சுன்னு எல்லாமே டைம் அண்ட் ஸ்பேஸோட கனெக்ட் ஆகி இருக்கு. ஐடாவால் டைம் அண்ட் ஸ்பேஸ்னு எல்லாத்தையும் ஆல்டர் பண்ண முடியும். கவாக்கியால் ஒரு ஸ்பேஸை உருவாக்கி அதுக்குள்ள டைம் ஃப்ளோவை ஸ்டாப் பண்ண முடியும். டேமனோட ஐ இன்னும் டேஞ்சரஸ். ஏன்னா இவரோட ஐயால் இவர் மேலே அட்டாக் பண்ண வர அந்த டைமை ஸ்டாப் பண்ணி அப்படியே அவங்களுக்கு ரிவர் பண்ணிவிட முடியும். இது அட்டாக் மட்டும் கிடையாது, அட்டாக் பண்ண வர அந்த தாட்ஸை கூட அப்படியே அவங்களுக்கு திருப்பி விட்டுரும். நிறைய பேர் இவரை யாராச்சும் டச் பண்ணாதான் இந்த எபிலிட்டி ஒர்க் ஆகும்னு சொல்கிறீங்க. ஆனால் அப்படி இல்லை. கவாக்கி டேமனை அடிக்கணும்னு நினைக்க மட்டும்தான் செய்வார். அதுவே திருப்பி அவருக்கு ரிவர்ட் ஆகிடும். அப்புறம் எப்படி தான் இவரை பீட் பண்ணுறதுங்கிற கேள்வி வருதில்ல. என்னோட தியரி படி ஒரு கெஞ்சுட்சு மாதிரியான டெக்னிக்கால் மட்டும்தான் இவரை பீட் பண்ண முடியும். ஏன்னா கெஞ்சுட்சுவால் தான் எந்த ஒரு அஃபென்சிவ் தாட்ஸும் இல்லாமல் ஒரு அட்டாக்கை பண்ண முடியும். பட் கெஞ்சுட்சுவும் இவர் மேலே ஒர்க் ஆகாதுன்னு இப்போ சொல்லலை, ஃப்யூச்சரில் சொல்லலாம். எப்படின்னு தெரியல. சரி, டாபிக் வரேன். இப்படி இவங்களோட எல்லா டொஜுட்ஸுவும் டைமோட கனெக்ட் ஆகிறதால ஜோகனும் டைமோட கனெக்ட் ஆகலாம். ஆல்ரெடி ஜோகன் பவர் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுலேயே இதை பற்றி சொல்லியிருப்பேன். அதாவது ஜோகனால் நடக்க போகிற விஷயம் எப்படி நடக்கும்னு பார்க்க முடியும். அதாவது அதோட பாசிபிலிட்டிஸை பார்க்க முடியும். உதாரணத்துக்கு கவாக்கி ஏஜ் ஆஃப் ஷினோபிஸ் ஓவர்னு சொல்லுவார். ஒட்டுமொத்த ஷினோபிஸையும் நான் அழிச்சிடுவேன்னு சொல்லுவார். ஆனால் கவாக்கியோட இந்த ஸ்டேட்மெண்ட்க்கு அப்புறம் பொருட்டோ முதல்ல அவரோட ஜோகனை ஆக்டிவேட் பண்ணிட்டு
அப்புறம் தான் ஐம் ஸ்டில் அ ஷினோபின்னு சொல்லுவார். இதுக்கான மீனிங் என்னன்னா, இன்னும் கூட கவாக்கி கொண்டு வர நினைக்கிற ஃப்யூச்சரை தடுக்க முடியும். விக்டரி தனக்கு தாங்கிறத குறிக்கிற விதமாக தான் ஐம் ஸ்டில் ஷினோபின்னு சொல்லுவார். இது மூலயமா அவரோட ஐயை யூஸ் பண்ணி ஒரு பாசிபிலிட்டியை பொருட்டோ பார்த்துட்டாரு. பொருட்டோ அவரோட ஐயை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு கூட இதுதான் காரணமாக இருக்கும். ஆனால் இது வெறும் தியரி தான். ஃப்யூச்சரில் தான் இந்த தியரி உண்மையாக பொய்யான்னு தெரியும். இந்த தியரி படி பொருட்டோவால் கிட்டத்தட்ட ஒரு டைம் ட்ராவலை பண்ண முடியும். ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் பொருட்டோ அவர் நினச்ச ஒரு டைம்லைனுக்கு போக முடியுமான்னு தான் கேட்டிருக்காரு. கிளியர் அண்ட் கட்டாக சொல்லணும்னா, பாஸ்டில் நடந்த ஒரு ஈவெண்ட்க்கு பொருட்டோவால் ட்ராவல் பண்ணி போக முடியுமா, அந்த ஈவெண்ட்டை சேஞ்ச் பண்ண முடியுமான்னு தான் கேட்குறாரு. இப்போ வரைக்கும் ஜோகனால் இதை பண்ண முடியுங்கிற மாதிரி எங்கேயும் சொல்லப்படலை. ஆனால் இதோட நேம் காட்ஸை. காட்ஸ்க்கு ஒரு ரியாலிட்டியவே சேஞ்ச் பண்ணக்கூடிய பவர்ஸ் இருக்குது. ஒரு பொசிஷனை ஸ்வாப் பண்ணக்கூடிய பவர்ஸ் இருக்குது. ஒரு பர்சனுக்கு எதிராக உலகமே நின்னாலும் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளாட் ஆர்மரை கொடுக்கக்கூடிய ஒரு பவர்ஸும் இருக்குது. இதெல்லாம் இருக்கும்பொழுது இவரால் டைமுக்கு ட்ராவல் பண்ணி போகக்கூடிய அந்த பவர்ஸ் இல்லாமல் இருக்காது. இதுவும் இவர்கிட்ட இருக்கும். இந்த ஐயோட நேம் காட்ஸைன்னு சொல்லும்போது இந்த பவர்ஸ் இந்த டொஜிட்ஸுக்கு இருக்கக்கூட அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் பொருட்டோ கிட்டே இருக்கிற இந்த ஜோகனால் இது முடியுமான்னு கேட்டால் அங்கே தான் ஒரு விஷயம் இருக்குது. ஒரு பர்சன் கிட்ட எந்த அளவுக்கு ஜோகன் இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களோட பவர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும்னு ஒரு தியரி ஆல்ரெடி சுற்றிட்டு இருக்கு. இதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக தான் பொருட்டோவில் ஒரு காடை காட்டியிருப்பாங்க. அவருக்கு பின்னாடி நிறைய ஜோகன்ஸ் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இப்போ நான் சொன்ன இந்த எல்லா பவர்ஸும் இவ்வளோ ஜோகன்ஸை வச்சிருக்கிறவங்க கிட்ட இருக்கலாம். ஆனால் பொருட்டோவை பொறுத்தவரை அவர்கிட்ட பவர்ஸ் கம்மியாக தான் இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பொருட்டோ கிட்ட ஒரு ஜோகன் தான் இருக்குது. ஒருவேளை ஃப்யூச்சரில் இது இன்க்ரீஸ் ஆனால் பொருட்டோ டைம் ட்ராவல் பண்ணலாம். ஆல்ரெடி பொருட்டோவோட ஃபைனல் ஃபார்ம் எப்படி இருக்கும்னு சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. ஃபேன்ஸ் நிறைய ஆர்ட்ஸை அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை பொருட்டோ இந்த ஃபார்மை கவாக்கியோட ஃபைட்லேயே அடைஞ்சிருக்க கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி பொருட்டோ இந்த ஃபார்மை அடைஞ்சிருந்தாருன்னா அவரால் டைம் ட்ராவல் பண்ண முடியும். கடைசியாக இந்த ஃப்ரேமில் வந்தது பொருட்டோ தான்னு ரொம்ப வருஷமாக ஃபேன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. கிஷிமோட்டோ முன்னாடியே பொருட்டோவை ஃபோர்ஷேடோ பண்ணிட்டாரு. நடக்கிற பேட்டில் பொருட்டோ சேஞ்ச் பண்ண போகிறாருன்னு ஏகப்பட்ட ரூமர்ஸை ஃபேன்ஸ் கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இது பொருட்டோவான்னு கேட்டால் ஆமாம், இது பொருட்டோ தான். அப்போது கிஷிமோட்டோ ஃபோர்ஷேடோ பண்ணிட்டாரான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். அதாவது இங்கே நடந்திருக்கிறது என்னென்னா, கிஷிமோட்டோவும் நம்மள மாதிரியான ஒரு ஹியூமன் தான். அவருக்கும் சில மிஸ்டேக் நடக்கும். அப்படி நடந்த ஒரு மிஸ்டேக் தான் இந்த சீனு. இதில் பின்னாடி இருந்தது ஒரு இங்க் மார்க்காக இருக்க வாய்ப்பு அதிகம். ஏன்னா ஒரிஜினல் மாங்காவில் இது வெறும் ஒரு டாட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃபேன்ஸ் தான் இது பொருட்டோ மாதிரி தெரியணுங்கிறதுக்காக இதுக்கு கை கால்லாம் வரைஞ்சி விட்டு இவங்களே கிஷிமோட்டோவை புகழ்ந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அட்டாக் ஆன் டைட்டனோட ஆத்தர் இசாயாமா இப்படி ஒரு விஷயத்த உண்மையாகவே பண்ணியிருப்பாரு. இப்படிலாம் கிஷிமோட்டோ எப்பயோ பண்ணிட்டாருன்னு இவங்க போய் சொல்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு போலி தான் இது. இது சாதாரணமான இங்க் மார்க் தான். அப்படி இல்லைனா இது சாக்குராவாக இருக்க அதிக சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த ஃப்ரேமில் இங்கே நிற்கிறது அவங்க தான்னு ரொம்ப கிளியராகவே தெரியுது. இன்னைக்கான வீடியோவில் பொருட்டோவோட டைம் ட்ராவல் பற்றியும் நருட்டோவோட பழைய உருட்டு பற்றியும் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே மாதிரி மற்ற அனிமேஸ் பற்றியும் போட சொல்லி கமெண்ட்ஸ் வருது. போடணும்னு எனக்கு ஆசை தான். குறிப்பாக அட்டாக் ஆன் டைட்டன், ஒன் பீஸ்லலாம் ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்குது. ஆனால் இதை பற்றி போட்டால் யாருமே பார்க்க மாட்டீங்க. அதனால தான் இந்த கண்டென்ட்ஸ் இப்போ ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஒருவேளை இதுக்கான ஆடியன்ஸ் நமக்கு அதிகமான மற்ற அனிமே கண்டென்ட்ஸும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். அடுத்த வீடியோ போடலாம்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.